Hello guys, welcome to design tutorial. இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி Creo 7.0ல போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் டயக்ராம் தான். இது வந்து டயா 130, இது வந்து 62, இந்த டயா வந்து 40, அது மாதிரி ஆஃப் 20, இங்கேருந்து 16 வரும். இந்த இடத்த வந்து நீங்கள் சாம்ஃபரும் பண்ணலாம், ரவால் கட்டும் பண்ணலாம். நான் ரவால் கட் பண்ணியிருக்கேன். எப்படின்னு நீங்கள் நான் டயக்ராம் போடுறப்ப சொல்கிறேன். தென் இங்கே இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் 20, இந்த ஹோல் கட்டு வந்து 25 வரும். தென் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 15, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 10. இந்த கட்டு வந்து ஒரு 60 டிகிரிக்கும் ஆயிருக்கு. 1 2 3 இருக்குது. அதுமாரி ஆப்போசிட்டில் 3 இருக்கும். டோட்டல் 6. தென் இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் Creo சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுக்கணும். இது வந்து என்னென்னா நம்ம வந்து போட்டோடு சேவ் பண்ணுவோம். இதில் சேவ் பண்ணிவிட்டு போடணும். டயக்ராமை நியூ கொடுத்து பார்ட் சூஸ் பண்ணி இதில் சப்டைப்பில் சாலிட் கொடுத்துக்கோங்க. சாலிட் வந்து பார்ட் மாடலிங். ஃபைல் நேம் வந்து நான் PD1ன்னு கொடுக்குறேன். யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுங்க. ஆல்ரெடி நான் வந்து PD1 வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் PD2ன்னு கொடுக்குறேன் நான். ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் வந்து MMNS பார்ட் சாலிட் ABSன்னு இருக்கும். ABSனால் அப்சல்யூட்டு, MMNSனால் மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்ட்ஸ்னு வரும். தென் ஃப்ரண்ட் போயிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க. தென் ஸ்கெட்ச் வியூன்னு தான் நார்மல் டு நம்மளுக்கு கரெக்டான வியூக்கு வந்துடும் நம்ம போடுறதுக்கு. தென் இதோட டயா பார்த்தீங்கன்னா 160, ஓகே 130 தான். ஓகே கொடுங்க. தென் இதில் எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இதோட டிஸ்டன்ஸ் வந்து 20. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ப்ரிவியூ பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். அந்த கண்ணாடி ஹெல்ப் பண்ணிங்கன்னா அதான் ப்ரிவியூ. இதில் போயிட்டு ஷேடிங் வித் எட்ஜஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்கெட்ச் நல்லா கிளியராக தெரியுது. மற்ற இதுலேயும் அந்தளவுக்கு தெரியல. எகைன் நார்மல் டூ கொடுத்துக்கிட்டு ப்ரொஜெக்ட் கொடுத்து இதில் வந்து சிங்கிள் ஒரே ஒரு வாட்டி தான் செலக்ட் பண்ண முடியும். செயின்னா லிங்க் மாதிரி போகும். லூப்னா ஓப்பன் லூப்பை மட்டும் செலக்ட் ஆகிக்கும். ஜஸ்ட்டு சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு போட்டுக்கோங்க. டெலிட் செக்மெண்ட் தான் இதில் ட்ரிம்மு. சாலிட்வொர்க்ஸில் ட்ரிம் யூஸ் பண்ணியிருந்தால் இது கொஞ்சம் சேம் தான் சாலிட்வொர்க்ஸும் Creoவும். இதோட டிஸ்டன்ஸ் 15, இதோட டிஸ்டன்ஸ் வந்து 10. ஜஸ்ட்டு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 50% முடிச்சிட்டேன். தென் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. நானாக கற்றுக்கிட்டு வரேன். ஜஸ்ட்டு ரிமூவ் மெட்டீரியல் தான். அந்த ஏரமர் கொடுத்தும் கொடுக்கலாம். ஜஸ்ட் அந்த பாலை பிடிச்சி இழுத்திங்கன்னா கூட அது வந்து போயிடும். ஐ மீன் கட் ஆகிரும் கரெக்டாக. பேட்டர்ன் போய்கிட்டு இதுக்கு ஆக்சிஸ் பேட்டர்ன், அதாவது சாலிட்வொர்க்ஸில் சர்க்குலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அதுதான் இது இடத்துல. இதில் 360 கொடுத்துக்கோங்க. 90 கொடுத்தீங்கன்னா 90க்குள்ளேயே செப்பரேட் ஆகும். 360னா 360/6ன்னு வந்துடும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கட்டு கரெக்டாக வந்துச்சு. ஐ மீன் பேட்டர்னு. ஓகே இப்போ கிளியராக தெரியும். ஜஸ்ட்டு இந்த ஃபேஸ் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் செலக்ட் ஆல் கொடுத்துக்கிட்டு இப்போது ஸ்கெட்ச் வியூ கொடுத்துக்கோங்க. தென் எகைன் ஒரு சர்க்கிள். கோஆர்டினேட் சிஸ்டம் பாயிண்ட் டிஸ்பிளே கூட தேவையில்லை. ஓகே இருக்கட்டும். ஆக்சிஸ் தேவை தான். அது உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் விசிபிள் ஆக்கிக்கோங்க அந்த பிளேனுக்கு ஏற்ற மாதிரி. ஜஸ்ட்டு இதில் ஸ்க்ரோல் பாரை பிடிச்சி லாக் பண்ணிங்கன்னா அந்த கமெண்டை விட்டு வெளில வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60 வரும். டயா 62 வருது. ஓகே கொடுத்துக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரூடு. இதோட நான் எக்ஸ்ட்ரூடிஸ்ட் வந்து 58ன்னு எடுத்துக்கிட்டேன். அல்லது 62ன்னு கூட எடுத்துக்கலாம். 58 வந்து அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து சேம்
ஸ்கெட்ச் போயிட்டு ஸ்கெட்ச் வியூ சேம் சர்க்கிள் தான். ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரோல் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் விட்டு வெளில வந்துடும். இப்போ டயா கொடுங்க. இது வந்து 40. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. தென் எக்ஸ்ட்ரூடில் போய்கிட்டு ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணிங்கனாலும் கட் ஆயிரும். அந்த ஏரோ மார்க் செலக்ட் பண்ணிங்கனாலும் கட் ஆயிரும். 26 கொடுங்க. ஓகே கொடுக்கும். ஓகே கொடுங்க. இந்த பேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுங்க. தென் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஸ்க்ரோல் பாரை பிடிச்சி அழுத்தினீங்கன்னா கமெண்ட் விட்டு வெளில வந்துடும். இது வந்து 25. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இதோட எக்ஸ்ட்ரூட் கட் மெட்டீரியல் ரிமூவ் பார்த்தீங்கன்னா அப் டு நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸு ஜஸ்ட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து டாப் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இன்னர் கட் அந்த எட்ஜில் ஒரு கட்டு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து சேம்பரும் பண்ணலாம். சேம்பர் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸு ப்ளஸ் வந்து ஆங்கிள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ரெவால் கட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும்? சேம்பர் தான் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, அதாவது நானாக போட்டது. அதனால் நானாக இதில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. இதுவும் ஒரு வே கட் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் 30 கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு ரெவாலில் போயிட்டு தென் இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் கேட்குது. இப்போ அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ரிமூவ். நீங்கள் அந்த ரிமூவ் மெட்டீரியல் எடுத்துட்டிங்கன்னா ரெவால் தான் ஆகும். ரெவால் நமக்கு கட்டு தான் தேவை. ஸோ நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் வந்து ஓகே. இப்போ வந்து அந்த பிக் எகைன் டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் ஸ்கெட்ச் வியூ கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள். ஓகே ஜஸ்ட் கொடுத்துட்டு இதோட டயா பார்த்தீங்கன்னா 5 வரும். 5 தானா? 5 தான். ஓகே. நமக்கு இங்கேருந்து இந்த லைன் சூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பாரை ப்ளஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக டைமென்ஷன் வந்துடும். இது வந்து 52. ஓகே ஜஸ்ட் வந்து 5 வரும். 6 ஓகே. ஓகே கொடுத்துக்கோங்க. டைமென்ஷன் வந்து மிஸ் ஆகுதுன்னா நான் 2 வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகுது, வேறு எதுவும் இல்லை. தென் இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா ஓகே. அந்த பாயிண்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சா? ஓகே. சேம் இதில் போயிட்டு எடிட் டெஃபினேஷன் அந்த பால் கொடுத்துட்டு ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக கட் ஆகிரும். இது ஜஸ்ட் ஒரு பேசிக் டயக்ராம் தான். நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து காம்ப்ளெக்ஸான டயக்ராமும் போடுவேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.